கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு இரட்சிப்பு இல்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கே திரும்புங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயமாயிருக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆதாமுக்குள்ளே எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவனவன் விசாலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.